Dear friends, greetings from Elite English Academy. இந்த வீடியோவில் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது PGTRB சிலபஸ் யூனிட் 10 அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இது போக டெட் எக்ஸாம்லையும் இந்த டாபிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். What are the kinds of adjectives? ஸோ மொத்தம் 6 டாபிக்ஸ் இருக்குது. Adjectives of quality or descriptive, adjectives of quantity, adjectives of numbers, demonstrative adjectives, possessive adjectives, interrogative adjectives. இந்த adjectivesலாம் என்னென்ன டைப்பு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், adjectives of quality. ஸோ quality அப்படின்னா, so it describes the characteristics of a noun such as color, size, shape or emotion. ஸோ ஹியர் குவாலிட்டி அப்படின்னா நம்மளால மெஷர் பண்ண முடியாது மேக்ஸிமம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்டு லார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி, சென்னை இஸ் அ லார்ஜ் சிட்டி. இப்போ ஆனஸ்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன். ஸோ அடுத்து ஸ்டூபிட், ஹீ இஸ் அ ஸ்டூபிட் பர்சன். ஸோ ஸ்டூபிட். ஸோ பார்த்தோன்னே மெஷர் பண்ண முடியாது, அந்த அளவிட முடியாத விஷயங்கள் எல்லாம் adjectives of quality or descriptive அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது adjectives of quantity. ஸோ இதில் adjectives of quantityயும் adjectives of numbersையும் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டையுமே மெஷர் பண்ண முடியும். adjectives of quantity அப்படின்னு சொல்லும்போது these indicate the quantity of something, how much of a thing is meant. For example, here some, much, little, enough, no, any, half, great, sufficient, whole. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே adjectives of quantity-க்கு describe பண்ணுது. For example, I have some books, right? எத்தனை புக்ஸ்ன்னு சொன்னாதான் அந்த adjectives of numbers-ன்னு சொல்லுவோம். I have some books. I have much thing to do. I have little money. I have enough knowledge. Nobody is good in this place. I will wear any dress. I have completed half of the project. So like that. So இது எல்லாமே மெஷர் பண்ணக்கூடியது, ஆனா எக்ஸாக்டா என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அதுதான் adjectives of quantity. ஸோ மூணாவது adjectives of numbers. ஸோ நம்பர்ஸ், அதுலேருந்தே நமக்கு தெரியுது என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் 3 விஷயம் நம்ம சொல்லலாம். டெஃபினைட் நியூமரல், இன்டெஃபினைட் நியூமரல், டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல். ஸோ டெஃபினைட் நியூமரல்னால் உங்களுக்கு எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன நம்பர். ஐ ஹாவ் 3 புக்ஸ், ஐ ஹாவ் 10 பைக்ஸ், ரைட்? ஸோ தெர் ஆர் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். டெஃபினைட் நம்பர் இதுதான் அப்படி. இன்டெஃபினைட் நியூமரல் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஏற்கனவே சொன்னேன், adjective of நம்பர் adjective of குவான்டிட்டியை ஒட்டி தான் வரும், அதுக்கு கீழே தான் வரும் கிட்டத்தட்ட. இன்டெஃபினைட் நம்பர் அப்படின்னா நம்பர் தான், எண்ண முடியும், ஆனால் எக்ஸாக்டா எத்தனைன்னு தெரியாது. சம், செவரல், மெனி, ஃபியூ. ஐ ஹாவ் செவரல் ஹாபீஸ். ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ இன்டெஃபினைட், அந்த ஃபியூ அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக குவான்டிஃபை பண்ணலை, அதுதான் இன்டெஃபினைட் நம்பர். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அப்படிங்கிறத நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கும் உங்களுக்கு ஸ்பாட்டிங் எரருக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க, அதை உங்களால் நம்பர் பண்ண முடியும். அந்த குரூப்ல இண்டிவிஜுவல் நம்பரை குறிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நம்பர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் குட். ஐ எய்தர் ப்ரிஃபர் டாக்டர் ஜான்சன் ஆர் ஷேக்ஸ்பியர். ஐ நெய்தர் லைக் டீ நார் காஃபி. அதாவது 2 பேரோ 3 பேரோ இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறது, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்,
we have divided the prize money among ourselves. இதில் வந்து அந்த குரூப்பில் வந்து 10 பேர் இருக்கலாம், ஆனாலும் among ourselves ஒவ்வொருத்தரையும் அதில் குறிக்குது. ஸோ அதுதான் வந்து distributive numerals. ஸோ adjectives of numbers பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. definite numeral, ஸோ exact count உள்ளது. indefinite numeral, ஸோ எக்ஸாக்டா தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டிவ், குரூப்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் தெரியுது. Fourth, demonstrative adjectives. ஸோ demonstrative adjectives அப்படின்னு நம்ம சொல்லும்போது a specific noun அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். It points out which person or thing is meant. ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா நீங்க அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது புரியும். ஸோ this, that, these, those இதெல்லாம் வந்து this வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து this இந்த பர்டிகுலர் இது these சிங்கிள், this வந்து சிங்குலர். This is the book I like. These books are good, right? This, these, the present first personல இருக்கிறது. That, those, that pastல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து thatனா சிங்குலர். ஸோ சம்டைம்ஸ் thatக்குமே ப்ளூரலுக்குமே that யூஸ் பண்ணுவேன். those வந்து டெஃபினைட் ப்ளூரல். I prefer this option. I prefer these books. I don't like that idea. I don't like those gifts, right? Demonstrative adjectives. Possessive adjectives. சில கிராமர் புக்ஸில் வந்து இந்த possessive adjectives வந்து லிஸ்ட் பண்ணலை. ஆனால் possessive adjectives என்னன்னா அதோட ஓனர்ஷிப், ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம், அதோட ஓனர்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணுறது possessive nature. For examples, my, your, his, her, this is your book, this is her bag, it is his watch. ஸோ அப்போ வந்து அந்த ஓனர்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். இதில் வந்து மை, யுவர், ஹிஸ், ஹெர் இதெல்லாம் வந்து ப்ரொனவுன் பார்ட்லேயுமே வந்து வரும். ஸோ அந்த பொசசிவ், அதுதான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸுங்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். ஃபைனலாக இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ விச், வாட், ஹூஸ், ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ விச் இஸ் யுவர் ஃபேவரைட் மூவி? ஹூஸ் புக் இஸ் திஸ்? ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். Dear friends, so like this, we have the examples and exercises in a simple way. So keep preparing. If you want any help, please call us in the given number. Thank you. All the best.